சக்தி நீ படைப்பின் யுக்தி நீ அழகின் காரணி கருணை காருணி உலகின் பாதினி உயிர்களின் ஆதினி சுமக்கும் தாயும் நீ தேவதாரிணி அடகடலும் சிறு துளியே பெருவெளியும் ஒரு மனுவே மலை முகடும் மணல் துகளே கொடுங்கடலும் குளிர்பனியே உனக்கென தனியொரு விதியா தடைகளை விதிப்பதும் சரியா கனவுகள் உனதிரு விழிகளின் சுதந்திரம் தடுக்க நினைப்பவரை திரியாக்கு கண்ணே கனியமுதே கண்ணே கனியமுதே கண்ணே கனியமுதே முடிவில்லாத முழுமை திறக்கும் கதவுகள் உதைத்தாலே வாத்திறக்க மறுத்தால் உடைப்போமே பொறுமை அணி இலக்கணமா எங்கள் முதுகுகள் நிமிர்வதை இலக்கணுமா குனியும் தலையழகென்றால் இனி மீசைகள் தரையை பார்க்கட்டுமே எம் துணிவை திமிர் என நினைத்தால் அதை தடுத்திட படையதும் கிடையாதே உனக்கென தனியொரு விதியா தடைகளை விதிப்பதும் சரியா கனவுகள் உனதிரு விழிகளின் சுதந்திரம் தடுக்க நினைப்பவரை திரியாக்கு கண்ணே கனியமுதே கண்ணே கனியமுதே கண்ணே கனியமுதே முடிவில்லாத முழுமை நீயே Charu for rides. Hi. Hi. May I? Of course, Vanga. Thank you. To what do I owe this visit? Karanga, please. இல்லை இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன் உங்கள் ஞாபகம் வந்துச்சு சரி ஆஃபீஸில் போர் அடிச்சதால உட்காந்துருப்பீங்க உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணலான்னு அப்படின்னு நேரம் வந்தேன் What a lovely thought. உங்க வாழ்க்கையை இப்படி சோஷியல் சர்வீஸ்க்கு தியாகம் செய்யறீங்களே I applaud you. தேங்க்யூ Coffee? Follow me. இங்கே Nare. You know that's not what I meant. Okay, fine. Another day then. சரி இப்போ சொல்லுங்க என்ன இவ்வளவு தூரம் ஏன் நான்லாம் உங்களை பார்க்க வரக்கூடாதா வரலாம் but you're not someone to waste a working day. ஃபர்ஸ்ட்லி உங்களை பார்க்க வர்றது இஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டே செகண்ட்லி பரவாயில்ல என்ன ஓரளவுக்கு நல்லா தான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபார் ஒன்ஸ் Oh, okay. So, what's up? Straight to the point, right? You know, in the Mr. and Mrs. Bala divorce case, அது நேராக அவுட் ஆஃப் கோர்ட்லேயே முடிச்சிடலாமே மேடம் ஷண்பகம் நாட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு சேர வேண்டியது கரெக்டாக தீர்மானிச்சுட்டா தென் கோர்ட் ப்ரொசீடிங்கும் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் ஸோ அதான் கேட்குறேன் இந்த டிவோர்ஸ் கண்டிப்பாக தேவையா உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் பட் அவங்களுக்கு தேவைப்படுது பட் வாய் சாரி நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் லைனாக பேச போகிறேன் பட் ஜஸ்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ ஓகே நான் ஆனஸ்டாகவே சொல்கிறேனே உங்கள் கிளையண்ட்டை பார்த்தா தன்னைத்தானே டேக் கேர் பண்ணுற மாதிரியே தெரியல பண்ணிக்க முடிகிற மாதிரியும் தெரியல ஐ திங்க் ஷி நீட்ஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு என்னால் நம்பவே முடியல எங்கே போச்சு உங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் சாரி கொஞ்சம் ஷவுனிஸ்டியாக இருந்துச்சா கொஞ்சம் இல்லை நிறையவே ஓகே ஃபைன் நிறையவே இருந்துச்சு பட் நான் அவங்களுக்காக தான் பேசுகிறேன் இது பாருங்க இத்தனை வருஷமாக சகிச்சுட்டு இருந்தவங்க இப்போயும் திடீர்னு இவ்வளோ கவலை கஷ்டம் மனக்கசப்பு போராட்டம் ஆல்வேஸ் உங்களுக்கு உங்கள் ஃபீஸ் வேணாமா அஃப்கோர்ஸ் ஐ டூ பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூர் இன்டென்ஷன்ஸ் பட் இதை அவங்க ரொம்ப யோசிச்செடுத்த ஒரு முடிவு அது மட்டும் இல்லை பெண்கள் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதில் நீச்சல் அடித்து கரைக்கு வந்துடுவாங்க ஷீஸ் அ சர்வைவர் டோன்ட் வரி ஸோ நீங்கள் நிஜமாவே இந்த டிவோர்ஸை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறீங்க Of course, there's no two ways about it. Sorry. Yeah. என்ன பாலா அங்கிள் என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களை அனுப்பியிருக்காங்களா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நான் அதுக்காக மட்டும் வரல பரவாயில்ல எடுங்களேன் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது Yeah, sorry. My martial arts instructor. Hello, son. கிளைண்ட் மீட்டிங்கில் இருக்க சொல்லுங்க சாரி சாரு வேலையை இருந்தால் அப்புறம் அடிக்கவா இல்லை பரவாயில்ல சாரு கவிதா மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டா ஷி வாண்ட்ஸ் அ டிவோர்ஸ் பொட்டிலாம் பேக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டா டிவோர்ஸா
ஏன் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், ஆனால் உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்ல. தொட்டாச்சு நீங்கள் அவங்களுக்குள்ள சின்னதாக பிரச்சனை வந்துச்சுன்னா வேதாளம் முருக மரம் ஏறிடும். வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல. ம். சில சமயம் மாப்பிள்ளையோட மன நிம்மதிக்காக அவங்க டிவோர்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. பட் பிரவீன் கஷ்டப்படுவான். ஹி வாஸ் ஆல்வேஸ் அஃபெக்டட் பை திஸ் இல்லையா? யா, ஆனால் இப்படிப்பட்ட அம்மா இருக்கிறத விட அவன் அப்பாவோட சந்தோஷமா இருப்பான். அங்கே அவனை நல்லா பார்த்துக்குவாங்க. அவளை நாடு கடத்தலான்னு தோணுது எனக்கு. சான் டென்ஷன் ஆகாதீங்க. நான் கவிதா கிட்ட பேசுகிறேன். ஹர் ஹஸ்பண்ட் இஸ் ஸோ குட். எவ்வளோ தேடி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி ரைட். சரி, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஐ வில் நாக் சம் சென்ஸ் இன்டு ஹர். ஓகே? யா, தேங்க்ஸ் சாரு. நோ வரிஸ். காலையில் சாப்பிட்டீங்களா? யா, ஆச்சு. மெடிசன்ஸ்? அதுவும் தான். சரி, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே? ஓகே, தேங்க்ஸ் சாரு. பாய். பாய். மார்ஷல் ஆர்ட்ஸ்? எஸ், கிராஃப்ட் மகா. என் குரு சான். சான்னு கூப்பிட்டு அவங்க நிஜ பேரை மறந்துட்டேன். அப்போ உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பேசணும். கோவம் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே அடித்து பார்சல் பண்ணுவீங்கல்ல? புரிஞ்சா சரி. சரி சரி, இப்போ ஒன்று கேட்குறேன். கோவம் வந்துச்சுன்னா சொல்லிடுங்க, நான் அப்படியே திரும்பி ஓடி போய்டுறேன். சரி, சொல்லுங்க. ஓகே, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலா டிவோர்ஸ் சாரி மேடம் செண்பகம் அண்ட் மிஸ்டர் பாலா டிவோர்ஸ் கேஸில் நீங்கள் இவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க. பட் இந்த ஃபோன் காலில் கவிதா, ஐ திங்க் ஷீஸ் யோர் சன்ஸ் டாட்டர், ரைட்? அவங்களோட டிவோர்ஸை பற்றி அவங்களோட மனசை மாற்றி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ரைட்? ஸோ ஐம் கைண்ட் கன்ஃபியூஸ்ட். இப்போ வயசு போன காலத்தில் நல்லா வாழ்ந்து முடித்தவங்க டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க. இவங்க ஒரு யங் பர்சன், இவங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழலாம். ஆனால் இவங்க டிவோர்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறீங்க. இதுக்கப்புறம் இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கலாமே. சாரி, ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? இல்லை, இன்ஃபேக்ட் நீங்கள் கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. பயந்துட்டேன், அப்படியே ஏந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ஃபர்ஸ்ட், நான் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறனால என்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நான் பெண்கள் உரிமைக்கு போராடுறேன், அது உண்மைதான். அதுக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். 2 கேஸும் ஒன்றும் இல்லை. they don't have the same parameters besides divorce being the common ground. ஆண்டி இவ்வளோ நாள் கழித்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா இதுக்கும் மேலே அவமானங்களை தாங்க முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். the last straw on the camel's back. கவிதா on the other hand, she is very immature. அவள் வாழ்க்கை பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். till then she needs all the support that she can get. இன்ஃபேக்ட் அவள் டிவோர்ஸே பண்ணாலும் அவள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் சண்டை போடுவாள். அவள் அந்த மாதிரி. அது ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். ஸோ எப்போல்லாம் அவள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு வராளோ அப்போல்லாம் அவள் கூட பேசி அவளை தாஜா பண்ணி 2 பேருக்கும் சமரசம் பண்ணி போய் வா மகளேன்னு அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா இருக்கும். and then back to square one. so you see, one head does not fit all. அதனால நான் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவ இல்லை, 2 பேரை பிரித்து சந்தோஷப்படுறவளும் இல்லை. நான் அப்படி சொல்ல வரல. தெரியும், நான் என்னை பற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ are we clear? Absolutely, ma'am. அடுத்த சந்திப்பில் இந்த மாதிரி சிலி கொஷன்ஸ் கேட்க மாட்டீங்களே? Absolutely not, ma'am. அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு சின்ன காஃபி டேட் கேட்கலாமா? காஃபி டேட்? ஐ மீன் மீட், காஃபி மீட். இல்லை, மீட்னு சொன்னால் ஒரு மாதிரி அஃபிஷியலாக அந்த மாதிரி நல்லா இல்லையே. பரவாயில்ல, காஃபி மீட் கேட்க நல்லாவே இருக்கு. சந்தியா, இன்னொரு 1 ஹவர்ல வந்து உன்னை ஃபேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா ஃபோன் பண்ணு, வெயிட் பண்ணாத. சரி சரி, பத்திரமா போயிட்டு வா.
வாங்க. மார்னிங். அவங்கள போய் பார்க்குறேன். வாங்க. ஓகே, நான் கிளம்புறேன் மிஸ்ஸஸ் மீனாட்சி. நாளைக்கு பார்க்கலாம். மீனான்னு கூப்பிடுங்க. என்ன அவசரம்? காஃபி சாப்பிட்டு போலாமே. இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்துடுவார். அவர் ரொம்ப பிஸி. ஸோ அவரை வெயிட் பண்ண வைக்க முடியாது. நான் கிளம்புறேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் போலாம். உட்காருங்க. டீயா காஃபியா? டீ ப்ளீஸ். ஓகே. ஹலோ. ஹலோ மைக். சொல்லு சந்தியா, வரட்டுமாப்பா? ஒர்க் முடிச்சாச்சு. ஆனால் டீ குடிச்சிட்டு போக சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதான். ஓ சரி, ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுறேன். நீ வெளியே வந்து இல்லை? ஓகே மைக். ஓகே பாய். நாங்க. தேங்க்யூ. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்க மிஸ் சந்தியா. உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா அசந்து போய் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். உங்களை பற்றி கேட்க கூட எனக்கு தோணவே இல்லை. ரொம்ப சாரி. சீச்சே, இதில் என்ன? டீ குடிங்க, ஆகிட போகுது. தேங்க்யூ. நைஸ். என் ஹஸ்பண்ட் ஒரு ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறாரு. ஸோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா அவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஷுவர். அப்புறம் எங்கள் பொண்ணு ஆஸ்திரேலியா படிக்கிறா. அவ்வளோதான். ஸ்மால் ஃபேமிலி. அப்போ இந்த பார்ட் டைம் ஒர்க் நீங்கள் பண்ணுறது உங்களோட டாட்டரோட ஸ்டடீஸ்க்கு சப்போர்ட் பண்ணவா? சரியாக சொல்லிட்டீங்க. ஆனால் இப்படி ஓவர் ஒர்க் பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. பட் ஐ really want to support him. உங்கள் 2 பேரையும் பாராட்டி ஆகணும். such a lovely and understanding couple. தேங்க்யூ. அப்புறம் உங்களை பற்றி சொல்லல. நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப நாள் மலேசியாவில் இருந்தோம். என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் எல்லாமே அங்கே தான். அவங்க அப்பா சீக் ஆகிட்டார்ல, அதனால் திரும்ப வந்துட்டோம். இங்கேருந்தே அவர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. சுற்றி ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு மகன் பார்க்குற மாதிரி வராதுல்ல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. சரி, அவங்களும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்குமேனு கிளம்பி வந்துட்டோம். பரவாயில்லையே. பேரண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப்பை கொடுத்துட்டு பேருக்கு ஒரு சண்டே போய் பார்க்குற இந்த காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் பெரிய மனசு. நம்ம ஜென்ரேஷன் தான் சந்தியா வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைப்போம். இந்த ஜென்ரேஷன் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம மேலாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. நாமளும் அதை எதிர்பார்க்கவும் கூடாது. இதே தான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அவள் சொந்த காலம் நிற்க வச்சிடணும். அப்புறம் கடைசி காலத்தில் அவளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. ஸோ ராத்திரி பகலாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு உழைக்கிறோம். டோன்ட் வெரி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் ட்ராவல் ஏஜென்சியோட நம்பர் எனக்கு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஸோ மச். சரி, அவர் வந்துடுவார். நான் கிளம்புறேன். அவரே வந்து டீ சாப்பிட்டு போக சொல்லாமே. இல்லை, அவர் ரொம்ப பிஸி. இன்னும் நாளைக்கு. கிளம்பிட்டீங்களா? ஆமாம், நாளைக்கு பார்ப்போம். நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது என் வேலை இல்லையா? ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஹலோ சந்தியா, யார் ஷோ போட்டிருக்கீங்க? என்னது இல்லை. சரி வாங்க, வந்து மாற்றிட்டு போங்க. இதோ வரேன். என்னாச்சு சந்தியா? ஹஸ்பண்டை பார்க்குற அவசரத்தில் ஷூவை மாற்றி போட்டுட்டு போயிட்டீங்களா? இதானே உங்களது? ஒரே கலரில் பார்க்காம போட்டுட்டேன். சாரி. சே, எதுக்கு சாரி? ஞாபகம் மகதியில் வேக யாராவது காரில் ஏறிட போகிறீங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கோச்சிக்க போகிறாரு. நான் சும்மா சொன்னேன். மகதி எல்லாருக்கும் வகது தான். சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே. ஹலோ, ஆல் ஓகே? என்ன ஒரே சிந்தனையில் இருக்க? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஐயோ ஓகே. மைக்,
வீட்டில் ஏதாவது மறக்கிறேனா? என்ன சொல்ற? நீயாவது மறக்கிறதாவது? ஏன் இப்படி கேட்குற? இல்லை, ஜாமான ஒரு இடத்துல வச்சுட்டு வேறு இடத்துல தேடுற மாதிரி. நோ சான்ஸ். அந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். எங்கேயாவது வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருப்பேன். பில்ஸ் பே பண்ண ரிமைண்ட் பண்ணுறதும் நீ தான். வீட்டுக்கு வரது முன்னாடி என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறதும் நீ தான். ஸோ த மிஸ்டர் பீன் இஸ் மீ, நாட் யூ. ஏன் இந்த மாதிரி கேட்குற? இல்லை, இந்த வேலைக்கு வந்ததுலேருந்து ஏதாவது மறந்துடுறேன், அதான் கேட்டேன். இவ்வளோ தானா? புது இடம், எது எது எங்கே வச்சான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குப்பா இவ்வளோ கேள்வி கேட்குற? எல்லாம் போக போக சரியாயிடும். சரியான சொத்தவங்களா ஐயோ. போகலாமா? எனிவே, ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். Glad to meet you. போலாமா மேடம்? ஓகே. என்ன ஏன் இதில் தேவையில்லாமல் இழுத்துடுற? உங்களோட பிரச்சனை நீங்களே பார்த்துக்கோங்க. Why bring me into the picture? இதில் வேற அவன்லாம் ஒரு ஆளு. சாரி, மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசிட்டேன். இந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் குறைச்சல் இல்லை. ஆமாம், இந்த வேலைக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? என்ன மாட்டி விடுற? இல்லை ஷாம், எல்லா காமன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசி பார்த்தாச்சு. அவன் யாரோட பேச்சும் கேட்க மாட்டேங்கிறான். மீறி பேச ட்ரை பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸோட நம்பரையும் அவன் பிளாக் பண்ணிட்டான் தெரியுமா? அண்ட் யூ நோ ஹவு டெரிபிள் ஐ ஃபீல். ஏய், அன்னைக்கு நடந்த உண்மையை மட்டும் நீ சொல்லிட்டு போயிட்டே இரு, ஓகே? மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் அன்றைக்கி நடந்ததை சொன்னால் மட்டும் உன் சதீஷ் அதை கேட்டு நம்பிட்டு ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிடுவானா? இல்லை என்னை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ் ப்ரோ எங்களை சேர்த்து வச்சதுக்குன்னு சொல்ல போகிறானா? அன்றைக்கி சாதாரணமாக மெம்பர்ஸை பார்க்கலான்னு உன்னை கூப்பிட்டதுக்கே அடிக்க வந்தான். இன்றைக்கி மட்டும் நான் சொல்ல கேட்டுருவானா? ஹண்டோல் ஐயோ. ஏய் ப்ளீஸ்லா, எனக்காக, ஓகே? பயப்படாதே, அவனை அடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேற வழி இல்லை, அதனால தான் உண்மையை சொல்லிட்டு போன்னு சொல்கிறேன், ஓகே? பயமா எனக்கா? அன்னைக்கே 2 கொடுத்துருப்பேன். கே ஒன்லி ஃபார் யூவா? பேசிட்டு போயிட்டே இருப்பா, பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்ஸ். சதீஷ். ஏய் நில்லு சதீஷ். டேய் நில்லுடா. சதீஷ் நில்லு. சதீஷ். அவனை கூப்பிட்டுட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அப்ப என்ன உனக்கு திமிரு? ப்ளீஸ் பின்ன என்ன ஷாம்? வாவ், நான் ஷாம் ஆள்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சதீஷ். ஏய் கிளம்பு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுல இவனை வேற கூட. உன் மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாகுது. எல்லாம் வெக்கமே இல்லையா உனக்கு? வீட்டில் இப்படி தான் வளர்த்தாங்களா? என்னடா கொல்லிக்கிற? அவளை பேசத்தான் விட. உங்க வீட்டில் அவனை இப்படி தான் வளர்த்துருக்காங்களா? ஏய் மண்டைக்கு மணி அடிக்குது, ஓடிடு. அன்னைக்கே நீ வாங்கியிருப்ப. சதீஷ் சொன்னா கேளு. அவன்கிட்ட பேச வந்திருக்கா. அவன் என்னதான் சொல்றா கொஞ்சம் கேளு. அதை விட்டுட்டு இப்படி ரேப் பண்ண என்னடா அர்த்தம்? அவசரப்படாத. என்ன சொல்ல போறா? இவன் தான் என்னோட புது கைடா லூசர், அப்படித்தானே? அப்படிதான் ஷோ ஆஃப் பண்ண வந்திருக்கா. இவளை போய் நானும். சதீஷ் பாத்தியா ஷாம், நான் சொன்னேன்ல இவெல்லாம் ஒரு ஆளு. உங்க பேக்ரவுண்ட் என்ன? உங்க அப்பா தெரிஞ்சது ஸ்மால் பீப்புள் ஸ்மாலர் மைண்ட்ஸ். நீயும் இவன் பின்னாடி பொறுக்கி பசங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு பந்து விளையாட்டுக்கிட்டு ஆக்சுவலி ஒரு லூசர். ஃபேமிலி அப்படி தான் இருக்கும். என்ன ஷாம்? என்னடா அடிக்க போறியா? Stop me! Satish! Sorry, stop it, please. Don't be. Please. நான் இவ்வளோ சொல்லியும் என்னை தேவையில்லாமல் இதில் இழுத்துட்டல. இனிமேல் உனக்கும் இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. என்ன நடக்க போது மட்டும் பாரு. என்ன நடக்கும்? ஏய் நான் எப்போ எங்கே இருப்பேன்னு தெரியும்ல, அப்பா பார்த்துடுவோம். இருக்குடா. ஷாம். சதீஷ், 5 நிமிஷம் கூட என்ன பேசுறது கேட்க மாட்டேல? உனக்கு எம்எல்ஏ அவ்வளோதான் நம்பிக்கையா? You don't trust me, right? ஏய் இங்க பாரு, you're the last face I want to see right now. போயிட்டு சொல்லிட்டேன், கிளம்பு. பட் தேங்க்ஸ். அன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அவன் மேலே ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் வந்துருச்சு. இன்னைக்கு மூஞ்சில் ஒன்று விட்டேன்ல, அதான் சந்தோஷமா இருக்கேன். அவனை கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். அவன் பேர் என்னன்னு சொன்னேன்? பேர் நேம் ஷையா. ஷாம். ஷாமி. ஹேஷ்டேக் ஷாஷா. Winners over losers. Power.
ஃப்ரிட்ஜில் கூலி இல்லை, நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரீங்களா? நான் அதுக்குள்ளே ரசம் செஞ்சு வைக்கிறேன். என்ன நிலா குடும்பம் நடத்துற? வீட்டில் என்ன இருக்குன்னு இல்லைன்னு கூட அவங்க தெரியல. வேலை முடிஞ்சு வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியது. சரி பரவாயில்ல, இப்போ போ வாங்கிட்டு வா. நான் என் கிரியேட்டிவ் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எங்களை பற்றி தெரியும். நீ உன் அப்பாட அக்கா வாங்க போனல, அப்பவே தெரியும். புவியின் சக்தி நீ, படைப்பின் யுக்தி நீ, அழகின் காரணி,